அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அன்பு காமிக்கிறதுல அந்த 10 மாச கடனை நம்ம எப்படி தீர்த்துருக்கோம்? 10 மாதம் எதுக்கு நீ போன பெற்றவங்க அவங்க ஆசைக்கு சேர்ந்தாங்க, வந்து பிறந்துட்டே நீ. அதனால் அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்ல. தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் அன்பு காட்டாத புள்ள பிறந்தே பயனத்துவேன். தாய் தகப்பனை மதிக்காதவன் கடவுளையும் மதிக்க மாட்டான். கடவுள் மேலேயும் அன்பு செலுத்த முடியாது. முதல்ல நம்ம பிற பொருள் மேலே அன்பு செலுத்த வந்தால் தான் மனம் கடவுள் மேலேயும் அன்பு வரும். அதுலேயும் தாய் தகப்பன்றவன் சாதாரணமானவன் கிடையாது, உயர்ந்தவன் உலகத்திலேயே. அவங்க மேலே அன்பு காட்டாத அந்த பிள்ளைங்க, அந்த தாய் தகப்பனை வெறுக்கிற பிள்ளைங்க பூமியில் இருக்கிறத விட சாகிறது மேலும். ஏன்னா இந்த உலகம்ன்ற ஒரு பொருளை அடையாளம் காட்டினதே தாய் தகப்பன் தான். அதுக்கப்புறம் தான் குரு கடவுள் எல்லாமே. அதனால தாய் தகப்பன் தான் அதுக்கு தான் முதல் தெய்வம்னு சொல்றது. அதனால தாய் மேலேயோ தகப்பு மேலேயோ அன்பு காட்டுறது தவறு இல்லை. ஆனால் அன்பு காட்டுறன்னு அநியாயம் பண்ணின்னு தெரியக்கூடாது, அதுதான் தவறுன்னு சொல்றேன் நான். அதனால பெத்த தாய் தகப்பனுக்கு எவன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் அவங்கள கண் கலங்காமல் வச்சுக்கிறானோ அவனே கடவுள் அடி சேருவான். அதனால தாய் தகப்பன் மேலே அன்பு இல்லாதவன் அவன் பிறந்ததே பூமியில் வேஸ்ட்டு. தாய் தகப்பனை பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஐயன் அம்மா அப்பாவை 35 வருஷம் கண்ணில் வச்சு காப்பாற்றினேன், ஆனால் என் பிள்ளை 3ஆவது மாதமே ஓடிட்டான். அப்போ நான் செய்த 35 வருஷம் வேஸ்ட்டு. யார் சொன்னது வேஸ்ட்டுன்ட்டு? யார் சொன்னது வேஸ்ட்டு? நீ யார்? நீ எங்கேருந்து வந்த? எங்கேருந்து வந்தேன்னு அப்போ அவங்களுக்கு செய்ததில்ல. அப்போ பிரதிபலனை பார்த்து செய்த 35 வருஷமா அவங்களுக்கு சரி. நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னை எதிர்பார்த்தா உன்னை குழந்தையில சோறு ஊட்டினாங்க. அப்போ எதை வச்சு சோறு ஊட்டினாங்க உனக்கு? உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும்? உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும்? உனக்கு ஏன் கோழி இது கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உன்னையே வளர்த்தாங்க அவங்க. கடமை, உன் கடமை சோறு போட வேண்டும், எதிர்பார்க்க கூடாது. அவன் தான் புள்ள. நீ சரியா வளர்த்து இருக்க மாட்ட, அதனால புள்ள செய்யல. இந்த சில வீட்டுங்கள்லாம் தாய் தகப்பனை வச்சு சோறு போடுவாங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும். அப்போ ஏன் போடணும்னு என்ன கட்டாயம்னா, இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தகப்பனுக்கு செய்து காட்டினா அந்த புள்ள பழகுது. அதை நம்ம ஆயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம ஆயாவுக்கு பணம் கொடுக்குறாரு, நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணணும், நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம். குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பு உண்டாக்குனா அது தாய் தகப்பனை விட்டு போயிடும். ரெண்டாவது, காசே பணம் புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான் ஏன் பண்ற தாய் தகப்பன் கதியெல்லாம் நடுறான். பிள்ளையா தான் நினைக்கணும், பணமா நினைக்க கூடாது. அவன் பணத்துக்காக புள்ள இல்லை, உறவுக்காக புள்ள, உரிமைக்காக புள்ள, அதை மட்டும் நினைக்கணும். அவன் பணம் வருமா பிள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. அதனால பழக்க வழக்கம் நம்ம செய்யறது தான் மாறா செய்தது மக்களுக்குன்னுவான். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அது வறுமுறையாக வரும். அதை சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளை காப்பாற்றினா பாசம் அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க. ஆமாம், குரு பார்த்தா தானே. குருவே பார்க்க ஓட்டுறது குருடாய்க்கில் வச்சுக்கிறோம் குருவை. நான் என்ன சொல்லிக்கிறேன்? அன்பே சிவம், மனமே குருன்னு நிற்கிறேன். உன் மனம் உன்னை பார்க்கணும், உன் மனம் உலகத்தை பார்க்குது. உன்னை பார்த்ததுன்னா அது கோடி புண்ணியம். ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம் தான். அதனால் ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும். குருன்றது மனம், நான் குரு இல்லை. நான் ஏதோ சும்மா இங்கே ஒரு வேஷம் கட்டிக்கின்னு உங்ககிட்டலாம் பேசின்னுக்கிறேன் குருன்ற தோற்றத்தில். ஆனால் உண்மையான குரு நான் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏற்றுக்குறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு. அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான். ஒரு மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும்னு அவன் மனம் சொல்லிச்சுன்னா அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான். அவன் மனம் இவகிட்ட ஏன் நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கினே இருப்பான். அப்போ வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமானது மனம். அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது. அது எப்படி வழி நடத்துதோ அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இல்லை நடுவில் யாரும் குரு கிடையாது, நான் குரு கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது. பகவத்கீதை கடவுளின் அவதாரமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் பண்ணதாக சொல்லப்படுது. சரி, அதனால் அந்த கீதையில் உள்ள சமாச்சாரம் எல்லாம் ஒரு தெய்வீக செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சாமி. கீதையில் உள்ளது மட்டும் தெய்வீக செய்தி இல்லை. செய்தின்றது வேற,
படிக்கிறது கேட்கறது வேற, ஆனால் பழகிறது வேற. பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் தூதருங்க எழுதப்பட்டது தான். பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து எழுதினார். பைபிள் வந்து இயேசுநாதர் கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து அவர் எழுதினார். நபிகள் நாயகம் கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து அவர் எழுதினார். இப்படி ஒவ்வொரு மகான்களும் இறைவன் வந்து நேரடியாக, நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், இறைவனுடைய வெப்பத்தை இந்த பூமி தாங்காது. சூரிய சந்திரன் ஒரு கோல் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுப்பேன். சூரியன் சந்திரன்ற ஒரு கோல் இல்லைன்னு சொன்னால் சூரியனுடைய ஒளி நேரடியாக பூமிக்கு பட்டால் பூமி சுக்கு நூறாக வச்சு போடும். ஆனால் அந்த சூரிய வெப்பத்தையே தாங்க முடியாத பூமி சூரியனை மாதிரி கோடி மடங்கு வெப்பமுள்ள இறைவன் வந்தால் என்ன ஆகும்? இருக்குமா? பூமி கரைஞ்சி போடும். இப்போ கல்லை நம்ம நெருப்பு போட்டு கொளுத்தோன்னா ஒன்றும் கரையாது இல்லை. ஆனால் எரிமலையில் பார்த்தியா தண்ணி மாதிரி கரைஞ்சி ஓடியாருது. கல் கரைஞ்சி ஓடியாருது இல்லை, எரிமலை அதானே தண்ணி மாதிரி, குழா தண்ணி மாதிரி வருது. அது என்ன ஒன்று, இது வெள்ளையாக வரும், சிவப்பாக வருது, அவள் தான். ஆனால் கல் உருகி ஓடியாருது. சாதாரண வெப்பத்துக்கு கல் உருகி போகுது, பூமி வெடிச்சு போகுதுன்னா இறைவனுடைய வெப்பம் இந்த பூமியும் தாங்காது, மனுஷனும் தாவான், ஜீவராசிகளும் தாங்காது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறான்னா, அந்த எந்தெந்த காலங்களில் அதிகமான துன்பங்கள் ஏற்படுதோ அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு மகானாக நியமிக்கிறான். நீ போ இந்த இடத்துக்கு, இந்த சீர்திருத்தங்களை பண்ணு, இந்த நன்மைகளை சொல்லு இந்த மக்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள் அனுப்புகிறான். 5400 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ண பரமாத்மான்ற ஒரு கடவுள் வந்தார். 2021 வருஷத்துக்கு முன்னே இயேசுநாதன்ற ஒரு கடவுள் வந்தார். 1600 வருஷத்துக்கு முன்னே நபிகள் என்ற ஒரு கடவுள் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க செயலை முடிச்சுட்டு எங்கேருந்து உதயமாகி வந்தாங்களோ அந்த உதயத்திலே போய் இணைஞ்சிட்றாங்க. ஆனால் மனிதன் மட்டும்தான் இங்கேயே பிறந்து, இங்கேயே வந்து, இங்கேயே செத்து, இங்கேயே திருப்பி பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறான். மகான்கள் இங்கே பிறக்கிறதே இல்லை. ஒரு விவேகானந்தர் வந்தார். அவர் வந்து பிஏ பட்டதாரி. இப்போத்தி பிஏ இல்லை, அப்போத்தி பிஏ. இப்போதைக்கு அவர் படிப்புக்கு ஈக்குவலாக இங்கே படிப்பு இருக்குதா இல்லையா தெரியாது எனக்கு, ஏன்னா நான் படிக்காதுவேன். ஆனால் அவர் படிப்புக்கு எந்த வேலை வேணாலும் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பா வந்து விஸ்வநாதன் பேர், இவருடைய அப்பா, வள்ளல விவேகானந்தனுடைய அப்பா. கல்கத்தா கோர்ட்டில் அவர் பெரிய ஒரு வக்கீல். அப்போ அவருக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்கும் அவருக்கு? அவர் ஒரு புள்ளிக்கு வேலை கிடைக்காதா? ஆனால் அவர் வேலைக்கு போகல, தெய்வீகத்தில் வந்தார். ஏன் தெய்வீகத்துக்கு வந்ததால் அவருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை. அவரே அந்த தெய்வீகத்தில் அவர் அழிச்சிக்கினார். ஆனால் உலகம் முழுக்க போய் இந்த மதத்தினுடைய தத்துவங்களை சொன்னார். ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் இங்கிலாண்டில், எங்கள் நாட்டு பெண்கள் எல்லாம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உடனே கை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவே தூரம் நிற்கிறாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த நாட்டு மகாராணி கிட்ட, எலிசபெத் மகாராணி இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட எத்தனை வாட்டி கை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அவங்க மகாராணி, அவங்களாண்ட கை கொடுக்க முடியாது, எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் மகாராணின்றார். உங்கள் நாட்டில் ஒரு மகாராணி, இந்திய நாட்டில் ஒரு பெண்ணும் மகாராணி, அதனால் யாருக்கிட்டும் கை கொடுக்க முடியாது அப்படின்றார். அவ்வளோ பெரிய ஆன்மீக சிங்கம் உலகம் ஃபுல்லாக சுற்றி வாழ்ந்து ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவர், இல்லையா? ஆனால் வாழலை. ஏன்? அவருக்கு கொடுத்து அமைச்ச பணியை அவர் செப்பனையே செய்துட்டாருங்க. 39 வயசில் அவர் மரணம் அடைஞ்சார் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார். அவருடைய போதனைகள் இந்த உலகத்துக்கு என்ன நான் சொல்லணுமோ, இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு சிந்தித்து சிறு 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 கதைகளாக சொல்லி அந்த தெய்வீகத்தை அவங்க மனசில் விதைச்சார். ஒரு 65 வயசில் அவர் போயிட்டார். ரமணர் வந்தார்.
உட்கார்ந்த இடத்துலேருந்தே உலகத்தையே சொன்னார். உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தையே சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் கல்கட்டாவில் பிறந்து அந்த ஊர் வரைக்கும் தான் தெரியும். அவர் அதுக்கப்புறம் தெரியாது. எப்பவுமே எந்த மகானும் இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போக மாட்டான். அதனால் அவன் யாரும் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது. மீடியாலாம் இப்போ கிடையாது. இப்போ மாதிரி நம்மளை மாதிரி பேசின்னு ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெரிகிற வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு விவேகானந்தர் வந்த உடனே அவரை உலகம் ஃபுல்லாக அவருடைய குருவை பற்றி வெளிப்படுத்தினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை பற்றி நான் வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தினா நான் என்னை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு குருவை பற்றி சீடன் தான் வெளிப்படுத்தணுமே தவிர குருவே நான் என் பெருமை இப்படிங்க, நான் இப்படி பண்ணிவிடுங்க, அப்படி பண்ணுறோன்னா நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு. அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சிறப்பை பற்றி விவேகானந்தர் உலகமெல்லாம் கூறி அவருடைய புகழை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர் அவர் 65 வயசுலேயே போயிட்டார். உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து உலகத்தையே பார்த்து உலக விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன ரம மகரிஷி 70 வயசில் போயிட்டார். அவருடைய புகழ் வெளியே உலகத்துக்கு பரவணுன்றதுக்காக ஒரு பால் பிரண்டன் இல்லையா, வெளி உலகத்தில் அவருக்கு இன்றைக்கி ரமண விஜயம்னு இங்கிலாண்டில் ஒரு பத்திரிகையை போதான். அவர் பால் பிரண்டன் எழுதின புக்கு எத்தனையோ மில்லியன் போயிடுச்சான். ஆனால் ரமண திருவண்ணாமலையில் இருந்தார். எங்கே ஊராக போய் கூத்து ஆடி வசூல் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட மகான்கள். பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அப்படியே திருவத்தூரில் சமாதி ஆகிட்டார். ஆனால் உலகம் இருக்கிற வரைக்கும் இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் உத்தமர்கள், அத்தனை பேரையும் இறைவனாக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க தொழிலுக்கோ பிழப்புக்கோ பணத்துக்கோ வந்தவங்க கிடையாதுங்க. அதனால் அவங்களுடைய புகழ்கள்லாம் அழியவே அழியாது. அப்போது இப்படிப்பட்ட மகான்கள் அவங்களுடைய நலனுக்காக எதையுமே பேசுனதில்லை, உலக நலனுக்காகவே பேசினாங்க. அப்போ இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிறது என்ன தவறு இருக்குது? ஆனால் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுடைய கிறுக்கு குணமாகப்பட்டது என்ன பண்ணோம், எவன் எதில் குறை சொல்லலாம்னு தெரியறது தான் நம்ம வேலையாகுது. ஏன்னா நம்ம அறிவு அவ்வளோதான். அதனால் யாரையுமே எப்பவுமே குறை சொல்லி பழகாதுங்க. அடுத்தவனை புகழ்ந்து பேசுங்க, உங்களை தாழ்த்தி பேசுங்க. உங்களை புகழ்ந்துக்குன்னு அடுத்தவனெல்லாம் இழிவுபடுத்தி பேசாதீங்க. நீங்கள் நயா பைசா கூட உதவாதவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான செயல் செய்வோம். அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, புத்த பிச்சுதாக இருந்தாலும் சரி, எல்லா மகான்களும். இப்போ இதில் சிவபுராணம், கந்தபுராணம், வள்ளலார் வந்தார் 60 வயசுலேயே முடிச்சுன்னு போயிட்டார். 57 வயசுலேயே. அவருக்கு என்ன நன்மை? உலக நன்மைக்காக ஒவ்வொரு மகானையும் இறைவன் தான் வர முடியாதுன்றதுக்காக அனுப்புகிறான். அவன் வரான், அவனுடைய செயல்களை செய்கிறான், அவனுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே போயிடுறான். சில பேர் கேள்வி கேட்பான், ஏங்க அவர் மகான் ஆச்சாங்க, அவர் 2000 வருஷம் இருந்து என்ன பண்ண போகிறாரு? இந்த உலகத்தில் எது வரைக்கும் நீ வாழ்வேன்னா உன் மனம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. மனம் இல்லைன்னா மனுஷனுக்கு இங்கே வாழ்க்கையே கிடையாது. ஆனால் மகான் மனமே இல்லாத வாழறவனாச்சே, அப்போ அவனுடைய செயல் முடிஞ்ச உடனே அவன் பயணம் கட்டிட்டான். இதெல்லாம் இந்த மக்கள் அறியாமையினால் எதையோ இவன் வாய்க்கு இவன் கற்பனைக்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிறான். ஞானம். இப்போது நேற்று கூட பேட்டியில் என்ன ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு தாடி விட்டுன்னுக்கிறீங்க, முடி விட்டுன்னுக்கிறீங்க, இதுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா கடவுள் இந்த மாதிரி அம்மா விரும்புகிறாருன்னு. இல்லை, நல்ல மனசை விரும்புகிறாரு. எனக்கு தான் நல்ல மனசு இல்லையா, அப்புறம் என்னை எப்படி கடவுள் விரும்புவார்? அதனால் கடவுள் விரும்புறது இந்த மயிரையோ தாடியோ கொட்டையோ இல்லை. கடவுள் விரும்புறது நல்ல மனம், நல்ல சொற்கள். உலகம் மாறுபட முடியுமா? உன்னால் மாறுபடட்டும், மாறுபடலைன்னா போகட்டும். அப்போது உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் அது உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. எப்போ நீ ஒரு ஆன்மீகவாதின்னு வெளியே வரையோ அது நீ உலகத்துக்காக பொது மனிதன் ஆயிடணும். உன் குடும்பத்துக்கோசமோ இல்லை உன் சுயநலத்துக்கோசமோ வாழ்ந்தீங்கன்னா நீ ஆன்மீகவாதிக்கே தகுதி இல்லாதவன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இந்த முடி இந்த தாடியெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க,
இவங்கள மாதிரியே நானும் கிராபைட் வச்சுருந்தேன்னா குரு யாருன்னு தெரியாது. இந்த அடையாளம் தெரியறதுக்கோசம் வச்சுங்கிறத, இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் இப்படி இருக்கு சாமி. தெய்வீகம்ன்றது ஒரு புனித பயணம் சாமி. அந்த புனித பயணத்தில் நீ மாறுபடாமல் தளர்ச்சி இல்லாமல் பயணம் பண்ணணும். உன் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நீ ஒன்றும் இங்கே நிரந்தரமாக வாழ போகிறதில்ல. ஆனால் வாழற வரைக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் அதை சொல், என்ன செய்ய முடியும் அதை செய். அதை விட்டுப்பட்டு நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ கண்டபடி போனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவன் ஆகிடுவேன். இறைவனுடைய பார்வையிலேருந்து நீ மறைக்கப்பட்டுடுவ. இப்போ வந்து குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது. இல்லை யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை அந்த இந்த லகான் கோழிக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழிக்குது. நாட்டுக்கோழி வந்து 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் ப்ரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி, அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி இது துடுப்பு மாதிரி வச்சுருப்போம். உள்ளோண்டு ஹோல்ஸு தான் இருக்கும் அடுப்பு. அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துகிட்ருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவோம். அத்தை விட்டான்னா ஒரு ஹவர் அதை மூடிட்டு எடுத்துட்டோன்னா எல்லாம் வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரேயில் விட்டுட்டு ஒரு ஹவர் போட்டு கொய் கொய்ன்னு குஞ்சுங்க வந்து. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பேர் கல் எடுத்து போட்டுனா பக்கத்து வீட்டில் போய் நின்று போட்டோம். அப்போது அதுக்கு உயிர் உறுதி, இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மனுஷங்கார கூட அப்படி தான். இப்போ பிறக்கும்போது குழந்தை வந்து தலை வழியாக வருதும் கால் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்களே சார், அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதும்மா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா. அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளையை சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பரண்டு போடும். இதெல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிக்கணும். டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் நர்ஸு பேச வேண்டியது. இதை வச்சு தான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பார்க்கல? ஆமா. இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும், நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்போ ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்டில் நிற்குது, என்ன பண்ணுறது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்போ இந்த காலத்தில் ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மனசு ஒத்து போகணுமா? எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு, இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான், அப்பாவும் வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணால் நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத அனாதையாக சுற்றுவேன் ரோட்டில். இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்டு போய் உட்காந்து நான் உண்ணாவிரதங்கிறேன்னா ஒரு உண்ணாவிரதம் செல்லுபடி ஆகுது. அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. முடியாதால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு. முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன்னு பேர் வந்துச்சு. மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார். அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு படி சாப்பாடுனாக்கா எங்கே வேணா போயிட்டு வருவார். அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார். அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எடுத்து போய் விட்டான். அவளை முட்டாள் ஆகணும்ட்டு இட்டு போய் விட்டாங்க. அவன் இந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான். இவர் வந்து இவருக்கு தகுந்த பதில சொல்லிங்கிறார். அவ ஒதிப்ப ஒன்றுன்றா. இவன் ஒதிப்பேன்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கணும், குத்திடுவேன்றான். அவன் என்ன நினச்சினா 5 அடக்கம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா இவனுடைய விதி அங்கே வளர வைக்குது. அவன் கடைசியில் அந்த பெரிய கவி ஆகிடுவான். அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும். அப்போ எல்லா நாட்டிலையும் அவனுடைய கவி பாடுவான். அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடச்சிச்சுன்னு சொன்னால் அந்த முடியத்துன்னு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான். அப்போ எவ்வளோ பெரிய மேது இது, விளையாட்டு விஷயமா இது? அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான். ஆனால் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு.
ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில மச்சம் இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான். இது என்ன போச்சு, ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்போ ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு. ஆனால் மாறினாலும் மன்னன் இவன் மேல தவறா நினைக்கவே இல்லை. அதனால அந்த நாட்டில இருந்து அவன் கிளம்பிடுறான். அப்படிப்பட்ட மகா கவி ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்த அங்க அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான். ஆனால் அவன் மகா கவி, நம்ம சாதாரண மனுஷன், யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது. யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா. சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன், அவனால சொல்ல முடியும். சராசரி மனித ஆசையில வாழற மனிதனால சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, அவங்க தியானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி தெரியும்? நீ அவனை பத்தி தெரியும், உன்னை பத்தி இல்ல நீ யோசிக்கணும். அவன் தியானத்துல இருக்கட்டும் தூங்கினுக்கட்டும், நமக்கு என்ன போச்சு? நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா. அதனால்தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், உன்னை பத்தி யோசி, ஊரை பத்தி யோசிக்காத. ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிடுவேன்னு. அவன் தியானத்துல என்ன மூச்சுக்குன்னா இருந்துட்டு போறான். தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லைம்மா. வாயில் இப்போ பேசிங்கிறாங்களே, அது இல்லை தியானம். தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணணும் கடவுளுக்கு. அதை எவன் பண்ணுவான்? எவனால் பண்ண முடியும்? கோயிலுங்களில் போனால் மூளை கண்ணு மூணு அப்படியே உட்காந்துப்பாங்க. பொண்ணு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா, நானும் வேலைக்கு போகணுமே, பொண்டாட்டி சோறு கட்டாலா இல்லையான்னு தெரியலையான்னு கண்ணு பண்ணும். ஆனால் போகிறவனுக்கு நான் தியானம் பண்ணிக்கிறாருன்னு நினச்சேன். விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது. உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம். அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது. மூளைக்கு உட்காந்துப்பாங்க, எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டுத்தனமாக பண்ண முடியாது. ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது. அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும். இப்போ வள்ளலார் இருந்தார், குரு இல்லை. ரமணர் இருந்தார், குரு இல்லை. ராமகிருஷ்ண தாக்கூர், இவங்கெல்லாம் பிறவியாக அதிலே கடைசி பிறவியில் நின்னவங்க. அது மாதிரி இருக்கிறவன் தான் தியானம் பண்ணுவான். ஞான சம்பந்தம் இருந்தார், 8 வயசுலேயே ஞானம் வந்தது. எனக்கு பிறக்குமா சொல்லு? பிறக்காது. ஒன்று கத்திங்கிறேன், எனக்கு போய் ஞானம் பிறக்குமா? வராது. கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தா தான் ஞானம் வரும். அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடின்னு உட்காந்துங்கிறதுலாம் தியானம் ஆகிடாது. கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும். அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. அதான் தியானம். அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பண்ணா, உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னார். எல்லாத்தையும் நான் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்பா, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. உனக்குன்னு ஒன்றும் இல்லைம்போது நினைப்பு எங்கேருந்து வரும் உனக்கு? சொல்லுமா. அதுதான் தியானம். அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. கண்ணு மொண்ணு நீ போனீன்னா எங்கே அப்படியே கண்ணுகள் என்னமோ கடவுளை ஒன்றும் ஒன்றாக்குற மாதிரி. நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சிக்கிது. ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், அடையாறு மருதீஸ்வரர், அடையாறில் இருக்குது இல்லை, அந்த சிவன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்தன் சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓடியாதுங்க, அங்கே உட்காந்து பண்ணின்னுக்கிறான். நான் எழுப்பி தீட்டிட்டு வந்தேன், ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு. இது என்ன 4 பேர் பார்க்கறதுக்கோசம் பண்ணிங்கிறியாடான்னு. நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎஃப்பில், அவன் கிறிஸ்டின், அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், திருவண்ணாமலையில் போய் தலைக்கீழ தொங்கிக்கின்னுக்கிறான். இது என்ன வரவும் போறவன் இவனை பார்த்துட்டு இப்படி தொங்குறார் பாரு அப்படின்னு சொல்லணும். உண்மைக்கு செய்கிறவன் மரப்பா செய்வான், புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா? இந்த மோர் மார்க்கெட்டு போனால் மோடி மஸ்தானுங்க பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை இதெல்லாம். ஞானம் இல்லை இது. 4 பேர் பார்க்கணும், என்னை புகழணும். ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா, தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம். ஊர் பார்க்குதா பார்க்கலையா, ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது, அது அஞ்ஞானம். சொல்லுமா. பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆள் மனசுடைய ரகசியத்தை நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம்? யாருமா ரகசியத்தையும் யாரும் தெரிஞ்சிக்கூடாது. தெரிஞ்சுக்கின்னா அது பெரும் ஆபத்தில் போய் முடியும். ஆமாம்மா, இப்போ
ஒரு பெண் இருக்குது, அவன் மனசுல ஆழ் மனசுல பெரிய ரகசியம் பொதிஞ்சுக்குது, அடுத்தவனை நினச்சின்னுக்கிறான். இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொலையாயிடும். அதனால யார் மனசுல ஆழ் மனசுல இருக்கிறதையும் யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் கூடாது. தெரிஞ்சிக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமா மாறி போயிடுமா. அதனால தெரிஞ்சுக்கூடாது.